உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வருட பலன்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களை அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த வருட கிரகங்கள் சொல்லும்போது ராகு, கேது, சனி பகவான் மற்றும் குரு பகவான். இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா மீன ராசியில சனி பகவான் சஞ்சரிக்க போறாரு. கும்ப ராசியில ராகு பகவானும், சிம்ம ராசியில கேது பகவானும், குரு மிதுனத்துல ஒரு 5 மாதங்கள் இருப்பாரு. அடுத்த ஒரு 5 மாதங்கள் கடகத்துல இருப்பாரு. அடுத்த ஒரு 3 மாதங்கள் சிம்மத்துல இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு பயிற்சி பலன்கள் இந்த வருஷம் இருக்கு. இந்த வருட கிரகங்களின் கோச்சாரம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துது. இப்போ பார்த்தீங்கன்னா 12 ராசி என்பவர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் சனி பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்கு, என்ன மாதிரி கொடுக்குது. அஷ்டம சனி என்ன பண்ணும், 7.5 சனி என்ன பண்ணும், அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணும், கண்டக சனி என்ன பண்ணும், லாபஸ்தானத்தில் கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார். அதே போல் ராகு கேதுகளுடைய பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் இயற்கை சுப கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிரகங்கள் தான் எல்லா விதமான மாற்றங்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம படிச்சுட்டே இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு என்ன பண்ண போகுது, என்ன கெடுதலை கொடுக்க போகுது, என்ன நல்லதை கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசி என்பவர்களும் டீட்டெயிலாக உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருக்க போகிறார், என்ன பலனை கொடுக்க போகிறாரு, சனி பகவான் என்ன பலனை கொடுக்க போகிறார், ராகு கேது என்ன பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் சில பிரச்சனைகள் வருது. அப்போ அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளில வருது, எனக்கு எதை செஞ்சால் நல்லது நடக்கும், எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குன்னா என்ன செய்யலாம், தொழிலில் ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன செய்யலாம், திருமண தடைகள் இருக்குது, குழந்தை பேர் இல்லாமல் இருக்குது, வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறேன் கிடைக்காம இருக்குது, வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுறேன் கிடைக்காம இருக்குது, விளையாட்டுத்துறையில் இருக்கவங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கடக ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20% நெகட்டிவ் இருக்குது, ஒரு 80% பாசிட்டிவ் இருக்குது. முதல்ல பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த கடக ராசிக்காரங்க எல்லாருமே என்னென்னா, நான் எல்லாருக்கும் உதவி பண்ணேன், எல்லாருக்கும் நல்லது செஞ்சேன், ஆனால் எனக்கு மட்டும் எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கக்கூடிய கடக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் செய்த நன்மைகள், நீங்கள் செய்த புண்ணியங்கள், நீங்கள் செய்த உதவிகள் தான் உங்களை காப்பாற்ற போகுது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, பாக்யஸ்தானத்தில் சனி பகவான். இந்த பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது என்னன்னா வாழ்க்கையில அனைத்து விதமான பாக்கியங்கள் கிடைக்கும். அந்த பாக்கியம் சொல்லும் போதே முக்கியமா என்னன்னா, முதல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல படிப்பு, அதே போல வேலை வாய்ப்பு. படிச்சு முடிச்சோன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்கும். இல்லை நீங்க வெளியே ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க படிச்சதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. நிறைய கடகராசி என்பவர்கள் வேலைலாம் முடிச்சு படிச்ச வேலை கிடைக்கலன்னு சொல்லி யோசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் சிறப்பா இருக்க போது. அதே போல நிறைய கடகராசி என்பவர்கள் கடந்த காலகட்டத்தில்னா கம்பெனியை விட்டு வெளில வர வேண்டிய சூழ்நிலை, கம்பெனி மூடி இருப்பாங்க, இல்லை ஏதாவது உங்கள் மேலே அவதூறு, உங்கள் மேலே ஒரு களங்கம் உங்கள் மேலே சொல்லி வெளியில் வர வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு, நல்ல பதவிகள் உங்களுக்கு பாக்கியமாக கிடைக்கும். அதான் ரொம்ப விசேஷம். இந்த வருஷம் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியில் நீங்கள் என்ன செஞ்சாலும் தப்பாக தான் போயிருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது சொன்னால் கூட என்ன ஆகுனா அங்கே போய் கெட்டதாக முடியும், அங்கே உங்களுக்கு பிரச்சனை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய கடகராசி என்பதற்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பாகியங்கள் கிடைக்க போகுது. முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய கடகராசி என்பது நிறைய பேருக்கு நம்பிக்கை துரோகத்தினால பணம் விரயமாயிருக்கும். நிறைய உங்கள் பார்ட்னர்ஷிப்பில் ஏமாந்துருப்பீங்க,
இல்லை எங்கேயாவது பணம் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருப்பீங்க. ஏதாவது ஒரு புதுசாக ப்ராஜெக்ட் எடுத்து இதில் கொஞ்சம் லாபம் சம்பாதிச்சலாம், இந்த வருஷம் லாபத்தை சம்பாதிச்சு கடனை கட்டிலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதில் தோல்விகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த காலகட்டம் இருந்தது. அது அப்படியே டோட்டலாக மாறி இந்த வருஷம் உங்களுக்கு லாபம் கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய பணம் வெளில வரும், தொழில மென்மேலும் உயர்வு ஏற்படும். வரக்கூடிய பணத்தில் நீங்கள் கடனை கட்டக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, இந்த பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால என்ன கேட்டீங்கன்னா, நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் ஏற்படும், குழந்தை பாக்கியம் ஏற்படும். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் கணவரை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை, மனைவியை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை, தகாத உறவுகள், தகாத பழக்க வழக்கங்கள்லாம் வந்திருக்கும். அதனால வீட்டில் சண்டை பிரச்சனை, நிறைய போராட்டமான ஒரு சூழ்நிலை கடந்த 2.5 வருஷம் இருந்தது. அந்த நிலை மாறி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்க போது அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நிறைய பேருக்கு சொத்து சம்பந்தமான வழக்குகள், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, நிறைய விஷயங்கள்லாம் கடந்த காலகட்டத்தில் நடந்து அதெல்லாம் சால்வ் ஆகி உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு தீர்ப்பு வந்து வாழ்க்கையில் அப்பாடா இதுல இருந்து வெளில வந்தோன்னு யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமா இருக்கும். முக்கியமாக கடக ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு உடல் நலத்தில் நிறைய பிரச்சனை. நிறைய பேருக்கு பைபாஸ் ஆப்ரேஷனு, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுகர்னால சில ஆப்ரேஷனு, ஏதோ ஒரு வகையில் ஒரு விபத்து, இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் வந்து வாழ்க்கையில் ஐயோ நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த நிலை கிடையாது. இதுக்கப்புறம் தான் நல்லா வாழ போறீங்க. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் கூடிய சனி இதுக்கப்புறம் தான் பல்வேறு விதமான நன்மைகளை செய்ய போறாரு. அதனால உடல்நல கோளாறுகள்லாம் தான் எல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஏற்றம் உண்டு, மாற்றம் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாடு சம்பந்தமான அலுவல்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாட்டில் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்றது, வெளியூர்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மென்மேலும் ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய முக்கியமான வருடமா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நிறைய கடகராசி என்பவர்களுக்கு குழந்தைகளால வெளிநாட்டில் சில அவமானங்கள் நடந்திருக்கும். இல்ல நீங்க செய்யாத தவறுக்கு கையை கட்டி பதில் சொல்ற மாதிரி சில சூழ்நிலைகள் உங்க ஆபீஸ்ல நடந்திருக்கும். முக்கியமா பெண் அதிகாரிகளா இருந்தா உங்களை நிறைய டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஆண் அதிகாரிகளா உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்க உங்களை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. இந்த நிலை மாறி உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைச்சி நீங்க ஒரு முக்கியமான ஆளு அப்படின்ற மாதிரி உங்க கம்பெனியில உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல மாற போறீங்க. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. வெளிநாட்டில் இருக்கவங்க பதட்டப்படாதீங்க. ஐயோ பிஆர் இல்லாமல் போயிருமோ, விசா எக்ஸ்டெண்ட் ஆகாமல் போயிருமோன்னு வருத்தப்படாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். பயப்படாம நீங்க உங்க வாழ்க்கையை வாழுங்க. அதுவும் முக்கியமா கடகராசியில பிறந்த நிறைய மாணவர்கள் வெளிநாடு போய் படிச்சு முடிச்சு வேலை இல்லாம இருக்கீங்க. அந்த நிலை மாறி வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரமா இருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம் நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது குடும்பத்துல சில சண்டைகளை ஏற்படுத்துவார். அதே மாதிரி பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத பேசி எங்கேயாவது அதிகமா பேசி மாட்டிக்கூடாது. முக்கியமா தொழில் செய்யக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, அடுத்த மாசம் கொடுக்குறேன், அடுத்த வாரம் பேமெண்ட் கொடுக்குறேன், இல்லை இந்த மாசம் சப்ளை பண்றேன், அடுத்த மாசம் சப்ளை பண்றேன்னா அதெல்லாம் நல்லா செக் பண்ணிட்டு நம்மளால பண்ண முடியுமா, இல்லை கொஞ்சம் நாள் தள்ளி கூட சொல்லுங்க, தப்பில்லை. அதை செஞ்சீங்கன்னா சிறப்பு. இந்த 8ஆம் இடத்துல கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா அதிக ஆசைகளை கொஞ்சம் கொடுப்பார். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் வந்திருக்கு, நஷ்டம் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை ஒரே நைட்ல சம்பாதிச்சிடணும், ஓவர் நைட்ல நம்ம சம்பாதிச்சு அந்த கடனை கட்டணும்னு நினைச்சு இந்த ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சிக்கெல்லாம் போகாதீங்க. அதுல பாதிப்புகள் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, தப்பில்லை. அது ஒரு லாங் டேர்மா இருக்கட்டும், ஒரு 3 இயர்ஸ் ஒரு 5 இயர்ஸ் ரிட்டர்ன் வர மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நேரம் தான். ஏன்னா 12ஆம் இடத்துல கூடிய குரு கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருஷம் நீங்க தங்கம் வாங்குவீங்க, ஒரு வீடு வாங்குவீங்க, அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போவீங்க. அதிக ஆசைப்பட்டு எங்கேயும் ஏமாந்துடாதீங்க. அதை மட்டும் பார்த்துக்கிட்டா சிறப்பு. மொத்தத்துல கடக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சாரத்தை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய பலன்கள். உங்க ஜாதகத்துல கிரகணிகளை நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான நற்பலன்களும் தீய பலன்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஜாதகத்தில் எல்லா கிரகத்தையும் வச்சு சேர்த்து வச்சு பார்க்கணும். முக்கியமாக தசாபுத்தி பலன்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்க போகுது, அதுமாரி என்ன கர்ம பலன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கக்கூடியவர்கள், கேது திசை நடக்கக்கூடியவர்கள், புதன் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் எப்போவுமே வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் இருக்கும். அதே போல் சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் குருவோடைய திசை கூட சில பேருக்கு மோசமான பலன்களை கொடுத்துருக்கு. அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம்.
டீட்டெயிலாக நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது, இது வந்து ஒரு பியூர் சயின்ஸ். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்துபடி எப்படி வீடை அமைச்சு கொடுக்கறது, நியூமராலஜின்னு சொல்லக்கூடிய பெயரியல் ஜோதிடத்தை பற்றி, பெயரை எப்படி மாற்றி வச்சுக்கலாம், பெயர் எப்படி வைக்கலாம், அது மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு முகூர்த்தம் நிர்ணயம் இருக்குது, அதை எப்படி பார்க்கறது. அது மட்டும் இல்லாமல் கர்ம பலனை சொல்லக்கூடிய சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரசனம், தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனங்கள் எல்லாமே சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.